அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் 30 கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று அந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் சயின்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். ஆஸ்பிரின் ஒரு என்ன வகையான மருந்து? ஆஸ்பிரின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் என்பது ஆன்டிபயோட்டிக் மருந்து. இது நம்ம காய்ச்சல், தலைவலி, தசைவலி இதுக்கெல்லாம் இந்த பாராசிட்டமாலில் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தப்படுகிறது. எது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது? ஆப்ஷனில் பாருங்கள். எது ஒன்று வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அமில நீக்கியாகும். ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதனுடைய எரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எந்த நிறத்தில் உள்ளது? மெழுகுவர்த்தி சுடரின் வெப்பமான பகுதி பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் உள்ளது. மனித உடலின் திரவத்தில் எவ்வளவுக்கு அதிகமான நீரிழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது? மனித உடலில் திரவம், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தில் எவ்வளவுக்கு அதிகமான நீர்ச்சத்து குறைந்தால் உயிர் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது? ஆன்சர் சரிதான். 10% அதிகமான நீரிழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எது மட்கும் தன்மையற்ற பொருள்? ஆப்ஷனில் பாருங்கள். இது அந்த பொருள் மட்காது. ஆப்ஷனில் பார்த்தோன்னே சொல்லிடலாம். நெகிழி புட்டி என்பது மக்கும் தன்மையற்ற பொருளாகும். PET என்பதன் சுருக்கெழுத்து என்ன? இதில் பார்த்தீங்கன்னா PET பாலி எத்திலின் டெரிப்தாலேட் என்பதுதான் PETயின் சுருக்க விரிவாக்கமாகும். நீர்க்குழாய்களாக பயன்படுத்தப்படுவது என்ன நெகிழியாகும்? நீர்க்குழாயாக பயன்படுத்தப்படுவது என்ன நெகிழின்னு பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடு ஆகும். எது தாவரத்தில் காணப்படும் இயற்கை பலபடியாகும்? எது ஒன்று தாவரத்தில் காணப்படும் இயற்கை பலபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் இயற்கை இலை இல்லாதது எது? இது இயற்கை இலை கிடையாது. ஆப்ஷனில் பட்டு, கம்பளி, ரேயான். இதில் எத்திலீன் என்பது இயற்கை இலை கிடையாது. வலுவான இலை எந்த இலையாகும்? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நைலான் என்பது வலுவான இலையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. நைலான், PVC, பாக்லைட், டெப்லான், ரேயான். இதில் நைலான் இலை ஆகும். PVC வெப்பத்தால் இலகும் நெகிழி. பாக்லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி. டெப்லான் ஒட்டாத சமயக்கலன்கள் செய்ய பயன்படுகிறது. ரேயான் என்பது மரக்கூளை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. நீர்க்குழாய், அதே மாதிரி செல்லுலோஸ், கைட்டின், இறகுகள். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். நீர்க்குழாய் இது இப்போ தான் பார்த்தோம் பாலிவினைல் குளோரைடு. செல்லுலோஸ் இயற்கை பலபடியாக உள்ளது. கைட்டீன் நண்டு அதனுடைய ஓடு. இறகுகள் புரத பலபடி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை என்ன ஆகும்? ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை பார்த்தீங்கன்னா எரியும் என்பது சரியான ஒன்று. கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை எது? கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை அக்ரிலிக் என்ற இலையாகும். நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது எந்த பயன்பாட்டில் அறியலாம்? நெகிழியோட சிறந்த பயன்பாட்டில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இரத்த பைகள் என்ற பயன்பாட்டின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். லிக்னின், எத்திலின், இயற்கை இலை, செயற்கை இலை. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். லிக்னின் கார்போஹைட்ரேட்டின் பலபடி லிக்னின். எத்திலீன் ஒற்றை படி. இயற்கை இலை தேங்காய் நாய். செயற்கை இலை நைலான். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. சரியான விடையளி. வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற துகளாகும்.
பருத்தி என்பது இயற்கையான பாலிமர் ஆகும். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எந்த மருந்து? நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து பென்சிலின் ஆகும். சரியான விடையிலை. நம் உடலில் நீர் இழப்பு ஏற்படும் போது எந்த தாது உப்புக்களை உடல் இழக்கிறது? அதனால தான் அந்த தாது உப்புக்கள் போனதுனால தான் நம்ம உடலில் நீர் இழப்பு ஏற்படுகிறது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மற்றும் பொட்டாசியம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சோடியம் பொட்டாசியம் குறையும் போது தான் நம் உடலில் நீர் இழப்பு ஏற்படுகிறது. இரைப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம் என்ன அமிலம்? இரைப்பையில் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கிறது. உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எந்த பூஞ்சையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? உலகத்திலேயே முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டைட்டம் என்ற பூஞ்சையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. ஆன்டிபைரடிக், வலி நிவாரணி, ஆன்டாசிட், பாஸ்பரஸ், கார்பன் டை ஆக்சைடு. ஆன்டிபைரடிக் இது உடல் வெப்பநிலையை குறைக்கும். வலி நிவாரணி என்னாகும்? வலியை குறைக்கும். ஆன்டாசிட் ஓஆர்எஸின் தீர்வு. பாஸ்பரஸ் தன்னிச்சையான எரிப்பு. கார்பன் டை ஆக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பொறுத்துக. அமில நீக்கி எது? ஆன்டிபயாட்டிக் எது? வலி நிவாரணி எது? மயக்கமூட்டி எது? அமில நீக்கி சோடியம் பை கார்பனேட். ஆன்டிபயாட்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின். வலி நிவாரணி பாராசிட்டமால். மயக்கமூட்டியாக கோகைன் பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆன்டிசெப்டிக் கிருமி நாசினி, திரவ பெட்ரோலிய வாயு, அழுத்தப்பட்ட இயற்கை வாயு எது? ஆன்டிசெப்டிக் எதுக்கு பயன்படுகிறதுனா குளியல், சோப்பு. கிருமி நாசினியாக டெட்டால் பயன்படுத்தப்படுகிறது. திரவ பெட்ரோலிய வாயு லிக்யூடு பெட்ரோலியம் LPG. அழுத்தப்பட்ட இயற்கை வாயு கம்ப்ரஸ்டு நைட்ரஜன் கேஸ் CNG. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. நொதித்தல் என்ற நிகழ்வினை முதலில் விவரித்தவர் யார்? நொதித்தல் என்ற நிகழ்வினை முதலில் விவரித்தவர் ஜான் டால்டன் ஆவார். திண்மப் பொருள் எந்த முறையில் தூய்மைப்படுத்தப்படுகிறது? திண்மப் அது பார்த்தீங்கன்னா படிகமாக்குதல் முறையில் தூய்மைப்படுத்தப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் முதல் உருவாக்கிய செயற்கை பட்டு இலை எது? முதலாக உருவாக்கிய செயற்கை பட்டு இலை ரேயான் என்பது சரியான ஒன்று. 2ஆம் உலகப் போரின் போது பாராசூட்டுகளுக்கு கயிறாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இலை எந்த இலை? அந்த இலை பார்த்தீங்கன்னா நைலான் இலை என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் பாலியஸ்டர் இலை அல்லாதது எது? இதில் பாலிகாட், பாலிவுல்டைகாட் எல்லாத்துலேயும் பாலிஸ்டர் இருக்குது. பாலி அமைடில் தான் பாலிஸ்டர் இலை கிடையாதது. இலகும் நெகிழி என்பது என்ன? ஆப்ஷனில் இலகும் நெகிழி பாலி எத்திலீன் ஆகும். கடைசி ஒன்று. மின்சாதன சுவிட்சுகள் செய்ய பயன்படும் பலபொடி என்ன? மின்சாதன சுவிட்சுகள் செய்யும் பலபடி பொறுத்துகளில் பார்த்தோம். இது பேக்லைட் என்ற பலபடி பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 முக்கியமான கேள்விகள் 32 பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.